சென்னையில் திருப்பதி குடை ஊர்வலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சென்னையில் திருப்பதி குடை கவுனி தாண்டுகிறது என்கின்ற பேனர் எங்கு பார்த்தாலும் வைப்பார்கள். பன்னெடுங்காலமாக திருப்பதி பெருமாள் பிரம்மோற்சவத்திற்காக 11 குடைகள் அன்பர்களால் மிகவும் பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்யப்படுகிறது. 7 அடி உயரம் 7 அடி விட்டமுள்ள பட்டு துணி மூங்கில் வண்ண வண்ணமான துணிகளால் செய்யப்படும் இந்த குடைகளை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் உட்காந்து செய்வாங்க. இந்த கோவில் சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்தால் சென்னப்பட்டினம் சென்னை என்ற பெயர் உருவானது. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு சாலை வழியாக திருப்பதிக்கு எடுத்து செல்லும் வழக்கம் பன்னெடுங்காலமாக இருக்கிறது. இந்த குடை பற்றிய நிகழ்ச்சி நிரலெல்லாம் சென்னை முழுக்க போடுவார்கள். இந்த குடை எந்த பகுதியிலெல்லாம் வருகிறதோ அந்த பகுதியில் மங்களம் பெருகும் என்பது நம்பிக்கை. சாலையில் கோலமிட்டு அன்னதானம்லாம் வச்சு பெரிய திருப்பதி பெருமாள் படம் வைத்து மண்டபப்படியெல்லாம் வைப்பாங்க. 11 குடையும் ஊர்வலமாக எடுத்து வரப்படும். அப்படி வரும்போது யானை கவுனிங்கிற இடத்துக்கிட்ட வரும்போது கவுனி தாண்டுகிறதும்பாங்க. யானை கவுனிங்கிறது ஒரு இடம். அந்த இடத்துக்கிட்ட 2 விதமாக சொல்லுவாங்க. பெருமாள் குபேரன்ட்ட கடன் வாங்கி அப்படி தான் அந்த பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால் அங்கே குபேரன் காத்துக்கிட்டு இருப்பான் அப்படிம்பாங்க. யானை கவுனிக்கிட்ட வரையில் பெருமாள் ஒரு பெரிய பெருமாள் சிலையும் ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. அதை அப்படியே கொடையை வச்சு மறைப்பாங்க. அதாவது பெருமாள் அவனுக்கு கொடுக்காம குடுன்னு ஓடுறாருன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று அந்த பகுதியில் நிறைய மார்வாடிகள் உண்டு. அதனால் அவங்க வட்டி வியாபாரம் தானே, அவங்ககிட்ட கடன் வாங்கினார் அதனால் ஓடினார்னு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. ஆனால் திருப்பதி குடை கவுனி தாண்டுகிறதுங்கிறது ஒரு பெரிய பிரபலமான வார்த்தை. சென்னையை பொறுத்தளவில் கவுனி தாண்டி விட்டதா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். இது திருப்பதி குடையின் வரலாறு. இந்த குடையை கொண்டு போய் பிரம்மோற்சவத்துக்கு சமர்ப்பிப்பாங்க. மலையப்ப சுவாமி ஊர்வலம் வரும்போது முன்னும் பின்னும் இந்த குடைகள் எடுத்து வரப்படும். அதே மாதிரி இந்த குடைகளை கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு வேணாலும் எழுதி கேட்டோன்னா அவங்க நமக்கு அந்த குடையை தருவாங்க. ஏன்னா வருஷம் 11 குடை அங்கே போகுது இல்லையா. இது ஒரு பாரம்பரியமாக பன்னெடுங்காலமாக நடைபெறும் திருப்பதி குடை ஊர்வலம்.